ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சுப்ரா மெமரியல் ஃபவுண்டேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப் நேம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். எப்போதுமே வியாழக்கிழமை தானே ஆண்ட்ராய்ட் தமிழா ரிலீஸ் பண்ணுவீங்க, இப்போ என்ன செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னே எனக்கே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் நண்பா. ஸோ அந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பா, ஃபோனில் உள்ள எல்லா டூல்ஸும் ஒரே ஒரு ஆப்புக்குள்ளே ஒளிஞ்சிருக்கா? நீங்கள் போய் செட்டிங்ஸில் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இந்த பிரச்சனைலாம் இனிமேல் தேவையே இல்லை. ஆல் டூல்ஸ் அப்படின்ற ஆப்பை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸோ ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டா டூல்ஸ், ஒய்ஃபை, பேசிக் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. கேமரா டூல்ஸ், ஹெல்த் எல்லாமே இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லி போட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட டார்ச்சை மறைக்க சொல்லும் நண்பா. ஸோ நீங்கள் அது சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேட்டு நீங்கள் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட்டோட லெவல் உங்களுக்கு காட்டும் நண்பா. ஸோ இந்த வீடியோவை கேன்சல் பண்ணி விட்டுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, எத்தனை ஸ்டெப் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டும் நண்பா. ஸோ இதெல்லாம் ஹெல்த் டூல்ஸில் இருக்குது. இதுக்கப்புறமேட்டு எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ எடிட் பண்ணுறவங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டோம், அலோவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆன் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் உங்கள் ஃபோனில் வர ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ எடிட்டர்ஸ்க்கு ஒன்று இருக்குது, ஸ்டாப் மோஷன் அனிமினேஷன். உங்களோட ஃபோட்டோவை அனிமினேஷன் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நண்பா. ஸோ பெயிண்டிங் இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸைட் கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன் நண்பா. ஸோ ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மைக்கில் பேசுகிற மாதிரி பேசணும்னா மைக் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்து அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த இதை விட்டு நான் பேக் பட்டன் கொடுத்து வெளியே வந்துடுறேன் நண்பா. ஸோ எக்ஸ்ட்ரா டூல்ஸில் இப்போ நிறைய அட்டாச் ஆகிருக்கு. நம்பர் கவுண்டர், மோர்ஸ் கோட், ஸ்டாப் வாட்ச், ரேண்டம் டிஜிட், பில்லிங் சிஸ்டம், இஎம்ஐ, டிவைஸ் இன்ஃபோ, இந்த மாதிரி நிறையா இருக்குது நண்பா. ஸோ கியூஆர் கோட்லாம் நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை ஓப்பன் பண்ணாலே நீங்கள் அந்த இதிலே கியூஆர் கோடு போட்டுக்கலாம் நண்பா. ஸோ இந்த வித ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆப்ஸையும் பற்றி இந்த மாதிரி எடுத்து சொல்கிறத விட ஆல் டூல்ஸுமே இருக்கிற ஒரு ஆப்பை பற்றி சொல்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நிறையா இதெல்லாம் இருக்குது நண்பா. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா.